படை சூழ திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்திற்குள் வந்த சீமான். அவதூறு வழக்குல நேர்ல ஆஜராகலனா பிடிவாரண்ட் தான் கொடுக்கப்படும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் நேரடியாக வந்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றம் எடுத்த ஆக்ஷன். திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் மேலையும் அவருடைய குடும்பத்தார் மேலையும் சமூக வலைதளங்கள்ல சீமான் அவர்கள் அவதூறு பரப்புறதா சொல்லி சீமான் அவர்கள் மேல டிஐஜி வருண்குமார் அவர்கள் வழக்கு தொடர்ந்து இருந்தாங்க. இந்த வழக்கை தொடர்ந்து இதை விசாரிச்ச நீதிமன்றம் ஏப்ரல் 7ஆம் தேதி சீமான் அவர்களை நேர்ல ஆஜராக சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து அன்னைக்கு அவங்க ஆஜராகாததால மாலை 5 மணிக்குள்ள ஆஜராகணும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனா மாலை 5 மணிக்கும் அவர் வராததால அவருடைய வழக்கறிஞர்கள் செவ்வாய்க்கிழமை சீமான் அவர்கள் நேரடி ஆஜராவாங்க அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்துல நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நேரடி ஆஜராகக்கூடிய காட்சிகள் இப்போ சமூக வலைதளங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதை தொடர்ந்து இந்த வழக்குல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பலரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹேண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.